நம்ம ரஜினி சாரோட நடிப்புல உருவாகி இருக்கும் வேட்டையன் படத்துடைய ட்ரெய்லர் வெளியாகி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று வருது. ட்ரெய்லரை பார்க்கும்போது இந்த படம் ஹிட்டக்ஸான ஒரு ஆக்ஷன் படமாக இருக்கும் அப்படின்றது நல்லாவே தெரியுது. ரஜினி சாருடைய ஸ்டைல் தான் வேட்டையன்ல இருக்கும் அப்படின்னாலுமே நம்ம ஞானவேலுடைய டச்சிலுமே இந்த படம் இருக்கும் அப்படின்றத ட்ரெய்லரை பார்த்த பின்பு ரசிகர்களுமே உணர்ந்தாங்க. இதனால பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வேட்டையன் படத்துடைய ப்ரொமோஷன் பணிகள் விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த படத்துடைய ப்ரீ புக்கிங்ல கலக்கிட்டு இருக்கு. அயல் நாடுகளிலும் தமிழ்நாட்டுகளிலுமே வேட்டையன் படத்துடைய ப்ரீ புக்கிங் அமோகமாக இருந்துட்டு இருக்கா. இதை வைத்து பார்க்கையில வேட்டையன் திரைப்படத்துடைய முதல் நாள் வசூல் மிகப்பெரிய அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. முதல் நாளிலேயே அதிகப்படியான வசூலை பெற்று சாதனை படைக்கும் அப்படின்னுமே எதிர்பார்க்கலாம். சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா ரசிகர்கள் சில பேர் வேட்டையன் படத்துடைய முதல் நாள் வசூல் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. மேலும் ரஜினி சாருடைய ரசிகர்கள் பெரும்பாலானோர் வேட்டையன் படத்துடைய முதல் நாள் வசூல் விஜய் சாருடைய கோட் படத்தின் முதல் நாள் வசூலை விட அதிகமானதாக இருக்க வேண்டும் அப்படின்னுமே சொல்லிட்டு இருக்காங்க. சமீப காலமாகவே விஜய் சார் மற்றும் ரஜினி சார் ரசிகர்களிடையே கடுமையான போட்டி நிலவிட்டிருக்கு. அந்த போட்டி தற்போது தொடர்ந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரஜினி சாருடைய வசூல் விஜய் சார் முந்த வேண்டும் அப்படின்னு விஜய் சாருடைய ரெக்கார்டை ரஜினி சார் உடைக்க வேண்டும் அப்படின்னு ரஜினி சாருடைய ரசிகர்களுமே போட்டி போட்டுட்டும் இருக்காங்க. சோ அந்த வகையில கோட் படம் பாத்தீங்கன்னா முதல் நாள்ல மட்டுமே 126 கோடி வசூலை கொடுத்திருக்கு. எனவே வேட்டையின் திரைப்படம் அதை விட அதிகமாக 140 கோடி வசூல் செய்யும் அப்படின்னுமே கணிச்சிருக்காங்களாம். சோ கூடி விரைவிலேயே வேட்டையின் படம் ரிலீஸ் ஆகும் போது சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.